கவனிங்க, நம்ம இப்ப ஜாம்ப் ஆன் பண்ணியாச்சு. விண்டோஸ் ஆர் சிஎம்டி வழக்கமா நம்ம தர ஃபர்ஸ்ட் கமாண்ட் விண்டோஸ் ஆர் சிஎம்டி. இதுக்கப்புறம் ரெண்டு கமாண்ட் நம்ம கரெக்டா கொடுத்த அப்புறம் தான் டைப் பண்ணவே ஆரம்பிக்கணும். அப்படி தராம நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் டைப் பண்ணாலும் உபயோகம் இல்லை. ஏன்னா நம்மளால ப்ரீவியூ பார்க்க முடியாது. நாம எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, சி யூசர் ஸ்கோப்பான்ற இடத்துலயே கடகடன்னு அவங்க பேர்ல ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி படபடன்னு டைப் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஆனா யூஸ் கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளால வெப் சர்வர் வழியா பார்க்க முடியாது. ரைட்டா? அதனால என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, சிடி /xam/htdocs. இது முதல்ல ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன சொல்ல, சிடி /xam/htdocs. அடுத்தது சிடி கோப்பா நான் தருவேன், நீங்க உங்க பேர் தருவேன். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன், நோட் பேட். இது வந்து ஏற்கனவே நம்ம மல்ட் கிரியேட் பண்றதுனால mult1.html அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட் டைப் பண்ண போறேன். mult1.html. சரியா? இது நியூ ஸ்கிரிப்டா இருக்கிறதுனால எஸ்ன்னு கேட்கும். நீங்க இந்த mult1ன்ற பேரு நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம், mult1.html பேர்ல ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்றோம். html head title, அதுக்குள்ளால multiplication of numbers, அதுக்கப்புறம் ஸ்லாஷ் டைட்டில். இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேனுக்குள்ளால வரக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கவனமா டைப் பண்ணும். சரியா? டைட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தா ஒர்க் ஆகாது. ஓகேவா? க்ளோஸ் பண்ணும்போது லெஸ் தேன் மறந்துட்டீங்க, ஸ்லாஷ் மறந்துட்டீங்க, ஸ்கிரிப்ட் ஃபுல்லும் ஒர்க் ஆகாம ஏடா கூடமா ஆயிடும். ஒண்ணுமே லோட் ஆகாது. சின்ன மிஸ்டேக்கு பெரிய ப்ராப்ளம். ஓகேவா? அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி டேக் டைப் பண்ணும்போது பேரு டேக்னு சொல்றோம். சரியா? இந்த மாதிரி HTML டேக் டைப் பண்ணும்போது கவனமா லெஸ் தேனுக்கும் கிரேட்டர் தேனுக்கும் நடுவில் இருக்கிறது எல்லாம் சரியா டைப் பண்ணணும். நேரம் உட்காரணும். இதுக்கு அடுத்தபடியா இதுல நம்ம வந்து ஸ்டைல் கொடுத்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸ்டைல் கொடுத்திருப்போம். அப்புறமா ஸ்கிரிப்ட் வந்து இங்க டைப் பண்ண மாட்டோம். போன 2 ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருந்தோம், ஸ்கிரிப்ட் வந்து தலையிலேயே டைப் பண்ணியிருந்தோம் இல்லையா? இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படி பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து தனி ஃபைல்ல போயிடும். அதனால ஸ்டைல் இதுக்கப்புறமா ஸ்டைலே கொடுக்கலையா, தேர்ட் ஒன்ல ஸ்டைலே கொடுக்கல. ஆனா இது கிடையாது, ஸ்டைல் வேணும் நமக்கு. நான் என்ன பண்றேன், ஸ்டைல் இதுக்குள்ளால டைப் பண்ணாம வேணாம், நான் என்ன பண்றேன், லிங்க் rel equals style sheet type equals text/css அப்புறம் href equals red.css. கவனிப்பில்லைங்களா? இந்த red.css அப்படின்றது நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு உள்ளாலே இல்ல, HTML ஃபைலுக்கு உள்ளால இல்ல. இந்த red.css தனி ஒரு ஃபைலா இருக்கு, தனியா இருக்கு. அதாவது இந்த red.css மட்டும் தனியா ஒரு ஃபைல்ல இருக்குது. சரியா? நம்ம href வழியா அதை ரெஃபர் பண்றோம், உள்ள வந்துடுது. அதே மாதிரி இப்ப இன்னொரு வேலை நம்ம செய்ய போறோம். என்ன கேட்டீங்கன்னா, இப்ப mult.js ஒரு புது ஃபைல நம்ம ரெஃபர் பண்ண போறோம். இன்னும் நம்ம அதை கிரியேட் பண்ணல. கிரியேட் பண்ணிட்டா அது வந்து வெளியில இருந்து நமக்கு லோட் ஆயிடும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவல்ஸ் ஜாவா text/javascript, அப்புறம் லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ். இந்த இடத்துல கவனிங்க, எல்லாருமே ஒரு தப்பு பண்றீங்க. என்ன தெரியுமா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்னு முடிஞ்ச உடனே ஒரு ஸ்பேஸ் ஆவது டைப் பண்ணுங்க. சரியா? இந்த டபுள் கோட்ஸ் முடிச்ச உடனே இப்படி ஒரு ஸ்பேஸ் தட்டினா இங்கே நிக்குது, அப்படியே லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் அடிக்கிறீங்க. அந்த மாதிரி டைப் பண்ண கூடாது. சரியா? உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டவசமா ரன் ஆகுது, இதெல்லாம் இம்ப்ராப்பர் சின்டாக்ஸ். சரியா? லாங்குவேஜ் ஈக்குவல்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த இடத்துல கவனிங்க, 2 ஸ்பேஸ் தட்டுங்க. ஒரு ஸ்பேஸ் தட்டி டபுள் கோட்ஸ் விட்டு வெளியில வா, இன்னொரு ஸ்பேஸ் தட்டி தூர போ. சரியா? அதுக்கப்புறமா டைப் பண்ணுங்க. இதுல src ஈக்குவல்ஸ், அங்க எப்படி href போட்டோம் அந்த மாதிரி src ஈக்குவல்ஸ் mult.js. இப்ப என்ன செஞ்சிருக்குது கேட்டீங்கன்னா, நாம வந்து ஸ்கிரிப்ட் இங்க டைப் பண்ண மாட்டோம். ஸ்கிரிப்ட் தனி ஃபைல்ல mult.js பேர்ல நம்ம டைப் பண்ண போறோம்.
இப்ப நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, சொல்லிட்டோம் அவ்வளவுதான். எப்படி ரெட் டாட் சிஎஸ்எஸ் எடுத்தோம் அது மாதிரி மல் டாட் ஜேஎஸ்எஸ் ஒன்னு, ஜேஎஸ் ஒன்னு, ஸ்லாஷ் ஹெட் முடிஞ்சு போச்சு. இப்போ பாடி, அதுக்கப்புறம் ஃபார்ம் நேம் ஈக்வல்ஸ், இதுல மல்ட் ஃபார்ம் அப்படி சொன்னீங்கன்னா பேருக்கு நடுவுல ஸ்பேஸ் விடக்கூடாது, விட்டாலும் வேலை செய்யும். ஆனா அந்த மாதிரி விட்டுட்டு நீங்க ஸ்கிரிப்ட் டைப் பண்ணீங்கன்னா, கவுனி கவுனி ஹலோ, நீ அந்த மாதிரி விட்டுட்டு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணா ரன் ஆகுதுன்னு திமிரா இருக்காது. நீ வேற இடத்துல இருந்து ரெஃபர் பண்ணும்போது அது வந்து ரெஃபர் ஆகாது. சரியா? இம்ப்ராப்பர் சின்டாக்ஸ். சரியா? நாம இந்த இடத்துல அதாவது சில இடத்துல ஸ்பேஸ் விடணும், சில இடத்துல நம்ம விட்டோம்னா அது நம்மள பழி வாங்கிடும், எதிர்காலத்துல போய் வேற இடத்துல ரன் ஆகாது. ஓகேவா? நாம மத்த இடத்துல ரெஃபர் பண்ணும்போது ஸ்பேஸ் இல்லாம ஒரே பேரா வரணும். அப்ப நம்ம நடுவுல மல்ட்டுக்கும் ஃபார்முக்கும் நடுவுல ஸ்பேஸ் விடாதீங்க. அப்புறமா ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ஹேஷ், ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ஹேஷ், சர்வருக்கு போக வேணாம்னு அர்த்தம். மெத்தட் ஈக்வல்ஸ் போஸ்ட், மெத்தட் ஈக்வல்ஸ் போஸ்ட். சரியா? டன். இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறமா ஒரு சென்டர், அதுக்கப்புறம் வழக்கமான டேபிள், அப்புறம் வழக்கமா டிஆர் ஒரு 3 டிடி ஸ்லாஷ் டிடி போடுவோம் தானே. 2 தடவை காப்பி பண்றேன், மொத்தமா 3 தேவை எனக்கு, அதனால ஒரு தடவை டைப் பண்ண, 2 தடவை காப்பி பண்ண, ஒரு ஸ்லாஷ் டிஆர். சரியா? இதுல என்டர் எக்ஸ், அதுக்கப்புறமா ஒரு கோலன், அப்புறமா ஒரு இன்புட் டைப் ஈக்வல்ஸ் டெக்ஸ்ட், நேம் ஈக்வல்ஸ் எக்ஸ், நேம் ஈக்வல்ஸ் எக்ஸ். காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. இதுல வர எக்ஸ்க்கு பதிலா ஒய்னு மாத்துங்க, இந்த இடத்துல என்டர் ஒய்னு மாத்துங்க. சரியா? அதுக்கப்புறமா ஒரு டிஆர் ஸ்லாஷ் டிஆர், இந்த இடத்துல பட்டன் போடணும்ன்றதுனால டிடி ஸ்லாஷ் டிடி ஒன்னு தான் வரும். டிடி கால் ஸ்பேன் ஈக்வல்ஸ் டபுள் கோட்ஸ்குள்ளால எத்தனை வரணும்? 3. டபுள் கோட்ஸ்ல 3 ஸ்லாஷ் டிடி. இதுக்கு நடுவுல இன்புட் டைப் ஈக்வல்ஸ், இன்புட் டைப் ஈக்வல்ஸ் பட்டன், வேல்யூ ஈக்வல்ஸ் மல்டிப்ளை, மல்டிப்ளை. சரியா? அதுக்கப்புறமா ஆன் கிளிக் ஈக்வல்ஸ் மல்ட்னு ஃபங்க்ஷனை வெறுமையே கால் பண்ணுங்க, மல்ட். ஓகேவா? மல்ட்னு சொல்லுங்க. சரியா போச்சு. இதுக்கப்புறமா நான் முன்ன எக்ஸுக்காக காப்பி பண்ணதை கொஞ்சம் இங்க கீழே போட்டுக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்றேன், ரிசல்ட், ரிசல்ட் இதுல வந்து நேம் ஈக்வல்ஸ் z, அதுக்கப்புறம் ரீட் ஒன்லி. இங்க நான் என்னென்ன மாத்தி இருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்டர் எக்ஸ்க்கு பதிலா ரிசல்ட்னு மாத்திட்டேன். அப்புறமா நேம் வந்து எக்ஸ்க்கு பதிலா zன்னு மாத்திருக்கேன், ஏன்னா ரிசல்ட் இதுல வரும். அப்புறம் ரீட் ஒன்லின்னு மாத்திருக்கேன், ஏன்னா நான் எக்ஸ் ஒய் தான் டைப் பண்ணணும், ரிசல்ட் வந்து அதுவா கால்குலேட் பண்ணி வரும், அதனால நம்ம அதை ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. இதுல ஆட் சப் ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ் டாட் வேல்யூ கமா ஒய் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாலே அனுப்பிடும். இப்ப நாம அதை அனுப்பல, ஃபார்ம் வழியா ரெஃபர் பண்ண போறோம், அதனால இப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ டேபிளோடைய வேலை முடிஞ்சிடுது. நாம டேபிளுக்கு ஸ்லாஷ் டேபிள் கொடுத்துடலாம். ஸ்லாஷ் டேபிள் ஸ்லாஷ் சென்டர் ஸ்லாஷ் ஃபார்ம். ஓகே, குட் குட், கண்டுபிடிச்சிட்டு தேங்க்யூ. அப்புறம் ஸ்லாஷ் பாடி, அப்புறம் ஸ்லாஷ் HTML. இவ்வளவுதான், எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டேபிள் சென்டர் ஃபார்ம் பாடி HTML எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். இவ்வளவுதான் நம்மோட மொத்த ஸ்கிரிப்டே, இவ்வளவுதான். இது ஏன் இவ்வளவு சின்னதா இருக்குது? சிம்பிள், ஏன்னா நம்ம அந்த லாஜிக் எல்லாத்தையும் மல்டட் ஜேஎஸ்ல தனி ஃபைலுக்கு கொண்டு போயிட்டோம், அதனால இங்க நமக்கு ஸ்கிரிப்ட் சின்னதா இருக்கு. சரியா? ஓகேப்பா.
இப்போ இந்த பேஜ் நீங்க எழுதிட்டீங்கன்னா நான் ப்ரௌசர்ல லோட் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகாது. ஏன் ரன் ஆகாதுன்னா நம்ம சொன்னதுல read.css இருக்குது. ஆனா src equals mult.js ன்னு கொடுத்த ஃபைல் இன்னும் நம்ம ரெடி பண்ணல. அதனால நம்ம லோட் பண்ணி பார்க்க முடியும், ரன் பண்ண முடியாது. mult.js முடிச்சிட்டு ரன் ஆகும். முதல்ல நம்ம லோட் பண்ணி பார்க்கணும். லோட் ஆகுதா பேஜ், எரர் ஏதாவது வருதா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு லோட் பண்ணிடுவோம். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு எரர் கரெக்ஷன் வந்து ஃபயர்பாக்ஸ்ல சொன்னோம் இல்லையா, அதே வேலைய இதுவும் பண்ணுது, நம்மளோட எட்ஜும் பண்ணுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அழுத்தினா வருது. F12க்கு பதிலா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அழுத்தினோம்னா டீபக் பண்றதுக்கான எரர் டீடைல்ஸ் அதுல வருது. நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஆனா சோர்ஸ் மட்டும் ஒழுங்கா காட்ட மாட்டேன். வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தா மட்டும் சரியா வரல. அப்புறமா பாத்துக்கலாம். பிரியதர்ஷினி முடிச்சிட்டியாமா? சரி, இப்ப ஜஸ்ட் நம்ம லோட் பண்ணுவோம். எரரோட தான் வரும். சரியா? சரிம்மா, சரி. இப்ப என்ன லாபம் கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணோம்னா இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். ஆனா எப்பவுமே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. கவுனி, காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தப்பாக்கிடுவோம். புரியுதா? காப்பி பேஸ்ட் ஏதோ ஒண்ணுத்தோடது வேற ஒண்ணுத்தோடது இங்க வரும்போது நாம ஒரிஜினலா இருக்கிற எல்லாத்தையும் மறந்துடுவோம், தப்பு பண்ணிடுவோம். சரியா? நிறைய பேரு பிளஸ் மைனஸ்ல ஒரு சில பேர் அந்த மிஸ்டேக் பண்ணி இருந்தாங்க. பிளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பிளஸோடது மைனஸோடது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இருந்ததுனால ஆட் பண்ணியே ரிசல்ட் வந்துருது. புரியுதா? நம்ம அறிவாளி நினைச்சு நிறைய வேலையை செய்வோம். அது கிடையாதுமா. மிஸ்டேக் நம்ம நேரடியா, அதாவது ஏற்கனவே இருக்கிறத மாத்தும் போது தப்பு எதுவும் நமக்கு தெரியாது. அதனால என்ன நல்லது கேட்டீங்கன்னா முதல்ல இருந்து டைப் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். புரியுதா? அது நம்ம பார்த்தோம்னா எதையாவது ஏடா கூடமா மிஸ் பண்ணிடுவோம். காப்பி பேஸ்ட் வந்து ஆபத்தானது. அதுவும் முக்கியமா ப்ரோக்ராமிங்ல காப்பி பேஸ்ட் குறைச்சிக்கிறது தான் நல்லது. சரிங்களா மேடம்? சரி, இப்ப நாம அடுத்ததுக்கு போலாமா? இப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த பேஜ் லோட் பண்ணி பார்ப்போம். 127.0.0.1. இப்ப நான் இதுல வந்து எட்ஜ்ல ஓபன் பண்றேன் வேணும்னு. சும்மா உங்களுக்கு என்னடா இது எட்ஜ் வந்து கண்டதையும் ஓபன் பண்ணுது, சொன்னதை செய்யாது. இருந்தாலும் சில நேரத்துல நம்மளுக்கு எட்ஜ் தேவையா இருக்கிறதுனால நாம mult1.html கவனிப்பில்லைங்களா? mult1.html லோட் பண்ண சொல்றேன். இப்ப லோட் ஆகும். இதுக்கு ஏன்டா இவ்வளவு டைம்? தப்பு பண்ணிட்டோமோ? ஸ்கிரிப்ட்ல நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்.
ஆனா வியூ பேஜ் சோர்ஸ் எங்கப்பா? வியூ பேஜ் சோர்ஸ் அது பேஜ் சோர்ஸ் இதோ பாரு, இதுல கரெக்டா தனியா வருது, ஏன் உங்களுக்கு கீழே கொண்டு போய் காட்டுது? இல்ல வியூ பேஜ் சோர்ஸ் இதுல கொடுத்தா சரியா தான் எனக்கு லோட் ஆகுது. இது இருங்க, டைட்டில் ஸ்லாஷ் டைட்டில் முடிச்சாச்சு. ஆஹா, ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் போடாம விட்டேன், தெரியுதா? எல்லா மிஸ்டேக்கும் நாம ஏதாவது தப்பு வருதுன்னா கண்டிப்பா நாம தான் ஏதோ பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் ஓபன் பண்ணால ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட்னு ஒண்ணு போட்டிருக்கு, அது போடாததுனால லோட் ஆகல. ஏன்னா டேக் ஓபன் ஆனா க்ளோஸ் ஆகணும்னு அது எதிர்பார்க்குது, நம்ம க்ளோஸ் பண்ணல, அதனால தப்பா இருக்கு. ஒரே ஒரு ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் மட்டும் போட்டுக்கோங்க. சரிம்மா, இப்ப பாருங்க, இப்ப நாம இங்க போகும், ரெஃப்ரெஷ் கொடுப்போம், ரிசல்ட் வருது. ஆப்பாடா, ஆஹா, இதுல நம்ம h1/h1 கொடுக்க மறந்துட்டோமே, அது ஒரு வரி பாக்கி இருக்குது. இந்த சென்டர் ஆரம்பிச்ச அப்புறமா h1 multiplication of numbers slash h1. சரி, விடு விடு, ஒரு வீரனுக்கு இதெல்லாம் சகஜம், விடு. மேம், எல்லாத்தையும் மிஸ்டேக்கே இல்லாம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறாங்கன்னா எதையோ பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். கீபோர்டு கீழே பேப்பர் வச்சு டைப் பண்ணா மட்டும்தான் மிஸ்டேக், 0 மிஸ்டேக்கோட வரும். ஏன்னா ப்ரோக்ராம்ன்றது நிறைய நேரத்துல எரரோட இருந்தாதான் நம்ம கரெக்டாவே செய்யறோம்னு அர்த்தம். டீபக் பண்ணணும், ப்ரோக்ராம்ல இருக்க மிஸ்டேக்ஸ் நாம சரி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைமா எழுதும் போது எல்லா ப்ரோக்ராமும் பெர்ஃபெக்ட்டா வருதுன்னா அங்க ஏதோ பெரிய மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? நகட்டலாமா? இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் கொடுப்போம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஏறக்குறைய எல்லாம் ரெடி ஆயிடுது. ஆனா இன்னமும் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அத சொன்னா நீங்க சிரிக்காம எழுதிக்கணும். ஓகேவா? ஆமா, இருங்க, நம்ம இப்ப மல்டிப்ளை பண்றதுக்கு 12 5, இப்ப நமக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 60 வரணும், வராது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்குறேன், கவனிப்பில்லைங்களா? எரர் மெசேஜ் பாக்குறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ சொல்லுவீங்களா? ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ. இது வந்து எட்ஜ்லயும் ஒர்க் பண்ணும். கன்சோல்ன்ற இடத்துல கிளிக் பண்ணோம்னா நாம என்ன தப்பு பண்ணிருக்கோம்ன்றத காட்டுது. மல்ட் இஸ் நாட் டிஃபைன். மல்ட்னு ஒரு ஃபங்க்ஷனே நீ எழுதலப்பா, எப்படி கால் பண்ற அப்படின்னு கேக்குது. சரியா? ஆன் கிளிக் ஈக்குவல்ஸ்ல கொடுக்குறோம் இல்லையா, அதனால இப்போ நான் என்ன செய்யணும், இங்க பாரு, இந்த மல்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை எழுத போறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும். நான் சொல்ல, இந்த இன்புட்டுக்கு முன்னால ஒரு சென்டர், எஸ், அப்புறம் ஸ்லாஷ் சென்டர், இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் சென்டர். என்னம்மா இன்னைக்கு 29 இன்னைக்கு தானே 11 மணிக்கா? பிரதம மந்திரி எல்லாரும் கூட பேசுறாங்கம்மா. ஓகேம்மா, சரிங்கம்மா, நீங்க எப்ப சொன்னாலும் நாங்க பேச ரெடியா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு புரியணுமே. இதோ சொல்றேம்மா, இன்னைக்கு வந்து 11 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் உங்க எல்லார்கிட்டயும் பேச போறாராம். அதனால நாம சீக்கிரமா கிளாஸ் முடிப்போம். அந்த இதுலம்மா ஸ்கிரீனை போட்டு. சரி, ஓகே ஓகே ஓகே. மா பசங்களா கவனிங்க, யாரு பிரைம் மினிஸ்டரா? சரி சரி மா, ஷட் டவுன், நிறுத்து நிறுத்து நிறுத்து, நம்ம வேலையை நம்ம முடிப்போம். கவனிங்க, தகவல் தெரிஞ்சுட்டு தான் நான் 10:45 உங்களை அனுப்புறேன். அதுக்குள்ளால நம்ம ப்ரோக்ராம முடிச்சுட்டு போயிடுவோம். சரியா? இங்க பாரு பசங்களா, இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுது. இப்பயும் நம்ம 12
5 கொடுத்தோம்னா என்ன வரும்? மல்டிப்ளை கொடுத்தா திரும்ப அதே எரர் தான் வரும், ரிசல்ட் வராது, எரர் வரும். எரரை பாக்குறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐன்னு நாம இப்ப சொல்லிட்டோம். நீங்க கன்சோல்ல போட்டு பாத்தீங்கன்னா எரர் என்னன்றது தெரிஞ்சிடும். அப்ப நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? mult.js எழுதணும் அப்படின்னு எழுதலாமா? இதுக்கு notepad mult.js சொல்லி நாம கமாண்ட் தரணும். cmd ல போயிட்டு notepad mult.js கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. நீங்க மல்ட் 1 போடணுமா மல்ட் போடணுமான்னு குழம்பாதீங்க. src equals mult.js தான் கொடுத்தோம். அதனால இங்க mult.js தான் தரணும். notepad mult.js இந்த இடத்துல மல்ட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் கிடையாது, டாட். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டீங்கன்னா ஒர்க் பண்ணாது. 2-3 ஸ்கிரிப்ட் ஒரே நேரத்துல ஓபன்ல வைக்காதீங்க. நம்ம நினைப்போம் 20 விண்டோ ஓபன்ல இருந்தா பெருமையா இருக்குதுன்னு. ஆனா எல்லாமே குழம்பி போய் ஏடா கூடமா தான் ஆகும். சரியா? ஃபங்க்ஷன் மல்ட் பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ், அப்புறம் சரியா? இங்க என்ன பண்ணுங்க? var x, y, z 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. x equals number document dot mult form. நாம அங்க mult formனு நேம் டைப் பண்ணோம்ல, ஃபார்ம் நேம்ல அது இங்க தரணும். அதுல நாம ஸ்பேஸ் விட்டுருந்தா இங்க ஸ்பேஸ் அது எடுத்துக்காது. நேம்ல வந்து ஸ்பேஸ் வரக்கூடாதுன்னு சொல்லும். அதனால எரர் ஆயிடும். mult form dot x dot value, x dot value. சரியா? அடுத்தது y equals number, u கேபிட்டல் வந்துடுது, தப்பாயிடுது. அதனால number document dot mult form dot y dot value. இப்போ z equals x star y, x star y. நான் என்ன பண்றேன்? document dot mult form, mult m-u-l-t, mult form dot z dot value equals z. அதாவது இந்த இடத்துல இங்க நம்ம zன்னு ரெண்டாவது துபார் பிள்ளைங்களா இங்க 2 z இருக்குது, தெரியுதா? இந்த z யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க நாம xyz ன்னு டிக்ளேர் பண்ற z இந்த இடத்துல ரைட் சைடுல இருக்கு. ஆனா லெஃப்ட் சைடுல மல்ட் ஃபார்ம்ல நம்ம ஒரு நேம் ஈக்குவல்ஸ் zன்னு ஒண்ணு போட்டோம் இல்லையா, அவர் இங்க வந்திருக்காரு. ரைட்டா? புரியுதுல்ல? அதே மாதிரி நேம்ல ஸ்பேஸ் விடாதீங்க, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேம் ஈக்குவல்ஸ்னு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இல்ல ஸ்பேஸ் இல்லாம தான் நம்ம பேரு டைப் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ரெஃபர் பண்ணும்போது அது எரர்னு சொல்லிடும். அதனால கவனமா இருக்கணும், ஸ்பேஸ் விடக்கூடாது. நம்ம இப்பயே 10:30, இன்னும் 10 நிமிஷம் தாராளமா போதும். இதை எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. நோ ஸ்கோல்டிங். கூட ஷாபியா அப்புறமா மாத்திரை போட்டுக்க. சரி, அப்ப ஒழுங்கா வேலை ரெக்கார்ட் ஆகுது, எதுவும் வீண் பேச்சு பேசாது. பிரைம் மினிஸ்டர் வேற 11 மணிக்கு. நீங்க தெரிய மாட்டீங்கம்மா, முடிங்கம்மா. ஷட் டவுன் கவனிங்க. இப்ப நாம ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா இங்க பாருங்க, இதுல கிடையாது. இன்னைக்கு நம்ம எட்ஜ். இப்ப ரெஃப்ரெஷ் கொடுங்க, கொடுத்துட்டதும் இப்ப மல்டிப்ளை கொடுங்க. இருமா, முதல்ல மவுஸ் அசையணும், அது கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆயிடுது. 12, 5. இப்ப நாம மல்டிப்ளை கொடுத்தா 60ன்னு ரிசல்ட் வந்துடுதா? எரர் எதுவும் இங்க காட்டல, கரெக்டா இருக்குது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? நீங்க இது ஃபயர்பாக்ஸ்லயும் ரன் பண்ணலாம், எட்ஜ்லயும் ரன் பண்ணலாம், சரியா? ஆனா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இது வந்து சோர்ஸ் கோட் வேற இடத்துல வருதுன்னு தெரியல. எனக்கு வரக்கூடிய இந்த இதுவே உங்களுக்கு வர மாட்டேன்னுது. வியூ பேஜ் சோர்ஸ் கண்ட்ரோல் யூ கொடுத்தா வியூ பேஜ் சோர்ஸ் கரெக்டா தான் வருது. சரி விடு, போனா போதும். இப்போ இதுக்கு ஒரு பிடிஎஃப் எடுக்கு.
சரியா? அதுக்கு அடுத்தது வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பிடிஎஃப் எடுக்கணும், 2 பிடிஎஃப். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சுச்சு? ஏமா mul.js எடுக்க வேண்டாம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்க முடியும். mul.html எடுப்போம், js வந்து நம்மளுக்கு சும்மா பார்க்க முடியும், ஆனா எடுக்க வேணாம், ஏன்னா அதையும் எடுக்கிறதுக்கு இடம் பத்தாது நமக்கு. இதோ இதுல இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு mul.js பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணா mul.js குள்ள போவீங்க. ஓகேப்பா, அந்த இடத்துல லோட் ஆகும் mul.js. ஆனா எனக்கு mul.html வந்தா போதும். mul.html நம்ம பிடிஎஃப் ஆக்கலாம். ஏமா தோ வரும், எழுதிக்க. ஆஹா, இருக்கு இருக்கு இருக்கு. சரிம்மா இரு, நான் இதுலயே ஓபன் பண்றேன், நோட் பேட்ல ஓபன் பண்றேன். கொசன்னு நினைக்காத. இப்ப நாம இது எழுதினோம்னா நமக்கு இன்னொன்னு போனஸ். இது நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா இன்னொன்னுத்துக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். சரியா? இப்ப நீங்க போய் வந்துட்டு மதியம் தான், வேற வழி. பிரைம் மினிஸ்டர் இன்டராக்ஷனுக்காக எல்லாரையும் வர சொல்றாரு 11 மணிக்கு. அதானே எல்லாரையும் கீழே லேபுக்கு தானே வர சொல்றாங்க, லேபுக்கு வர சொல்றாங்க. ஐயோ அவங்களா இன்னமும்